வணக்கம். புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி பராபவ வருஷம் ஆடி மாதம் 27ஆம் தேதி பூச நட்சத்திரம் இன்று காலை 9:05 வரையிலே இருக்கிறது. அதன் பிறகு ஆயில்யம். திதி அமாவாசை. இன்று அமாவாசை, ஆடி அமாவாசை. முன்னோர்களை நினைத்து அவர்களின் ஆசி கிடைப்பதற்காக பிரார்த்தனை செய்யும் நாள் அமாவாசை. ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்களை அவங்கவுங்க குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். முன்னோர்கள் வழிபாடுங்கிறது எல்லா மதத்திலையும் இருக்குது. எல்லா ரிலிஜன்லேயும் அவங்கவுங்க முன்னோர்களை பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். பிரார்த்தனை செய்யும் விதம் மாறுபடும். ஆனால் முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்வது என்பது எல்லா மதத்திற்கும் பொதுவான ஒரு விஷயம். வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்றால் கூட பிற தேசத்தவர்கள் ஜப்பானு, ரஷ்யா, சைனா எங்கே போனாலும் முன்னோர் வழிபாடு உண்டு. ஒரே மாதிரியே தான் எல்லாமே. சாமி கும்பிட்றதுல வித்தியாசம் வரும், சொல்கிற விஷயங்களில் வித்தியாசம் வரும், மந்திரங்கள் மாறும், மொழிகள் மாறும், வழிகள் மாறும், மொழி வழியெலாம் மாறும். ஆனால் முன்னோர் வழிபாடுங்கிறது எல்லாருக்கும் உண்டு. நீத்தார் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 10 திருக்குறளை பாடியிருக்கிறார். நீத்தார் பெருமை அப்படின்னா உயிர் நீத்தவர்களின் முன்னோர்களின் பெருமை, பித்ருக்களின் பெருமை. எனவே இன்றைக்கி அமாவாசை என்று அவரவர்கள் தங்களுடைய முன்னோர்களை வழிபட வேண்டும். நம் குடும்பத்திலே வாழ்ந்து இறந்து போன பெரியவர்கள், தாத்தா பாட்டி யாரெல்லாம் இல்லையோ அவங்க எல்லாரையும் நினச்சி நம்ம அவங்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். வரியார் கொன்றீவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து என்பது வள்ளுவர் வாக்கு. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. ஈகைன்னா என்ன? வரியார்க்கு ஒன்று ஈவது. வரியார்னாக்க ஏழை, வறியவர் அப்படின்னா ஏழை. ஏழைகளுக்கு ஒன்று கொடுக்குறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் தானம். சும்மா ஜம்முன ரோஸ் பவுடர்லாம் அடிச்சுக்கின்னு வைரத்தோடலாம் போட்டுட்டு பட்டு புடவெல்லாம் கட்டிட்டு அப்படியே ஜிலுக்குன்னு மினிக்கினே வருவாங்க, வந்து சாப்பிட்டு போவாங்க. அது அன்னதானம் இல்லை. அது கெட்டுகுதர். அது நீங்கள் வீட்டில் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுங்கிறது ஒரு பார்ட்டி, கெட்டுகுதர். அது அன்னதான லிஸ்ட்டில் கொண்டு வர முடியாது. அது உங்களுக்கு ஏதோ நீங்கள் ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்காக பண்ணுறீங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன்னா உடனே ஒரு பெரிய ஹால் எடுத்து அங்கே ஃபங்க்ஷன் நடத்துவோம். அங்கே எல்லாேருக்கும் அந்த கையேந்தி பவன் மாதிரி ஃபுட்டு கையில் வச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்களே, இப்போ அதுதானே ஃபேமஸ். இப்போ எங்கே போனாலும் எல்லோரும் ஆளுக்கு ஒரு பிளேட்டை தூக்க வேண்டியது, அப்படியே பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்டுட்டு அப்படியே ஒன்றா போட்டுக்க வேண்டியது, வேறு ஈஸியாக போட்டுகிட்டே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ணும். அந்த மாதிரி நீங்கள் பார்ட்டி கொடுத்து டின்னர் கொடுக்கறதெல்லாம் வேறு சமாச்சாரம். அது உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸை வெளிப்படுத்துறதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க. அது பண்ணலாம், நீங்கள் உங்கள் இஷ்டப்படி பண்ணலாம். 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட பண்ணலாம், 7 ஸ்டார் ஹோட்டலில் கூட பண்ணலாம். ஆனால் அன்னதானம் என்பது என்ன, எப்படி செய்ய வேண்டுமென்றால் வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை. அழகாக சொல்லிட்டார். நம்ம வள்ளுவர் மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக யாரால் சொல்ல முடியும்? அவரை விட சிறப்பாக, சுருக்கமாக, அர்த்தபுஷ்டியாக யாராலுமே சொல்ல முடியாது. வள்ளுவருக்கு ஈடு வள்ளுவர் தான். அவரை கம்பேரே பண்ண முடியாது வேறு யாரோடைய. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து. அதனால் இன்றைக்கி அமாவாசை, அன்னதானம் பண்ணுங்கள். ஆடு மாடுகளுக்கும் பண்ணுங்கள். எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிக்க வேண்டும். பாரக மடங்களும் பசிப்பினி அருக. எங்கேயுமே பசிங்கிற சொல்லே இருக்கக்கூடாதான். பாரக மடங்களும் ஹோல் யூனிவர்ஸில், ஹோல் வேர்ல்டில் எங்கேயுமே பசியே இருக்கக்கூடாதான். பாரக மடங்களும் பசிப்பினி அருக என்று அனைவருக்கும் அன்னதானம் செய்யுங்கள். ஒரு பெரிய புண்ணியம். மனுஷன் போருன்னு சொல்கிறது சாப்பாட்டில் ஒண்டி தான் சொல்லுவான். அதே மாதிரி வெறும் மனிதர்களுக்கு மட்டும் உணவளிக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச கோசாலைகளுக்கெல்லாம் சென்று அந்த பசுமாடுகளுக்கெல்லாம் அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கள். புல்லு கட்டு வாங்கி ஆடு இருக்கிற இடத்துலலாம் கொண்டு போய் புல்லு போடுங்க. ஆட்டுக்கு புல்லு போடுங்க, மாட்டுக்கு புல்லு போடுங்க, நாய்க்கு பிஸ்கெட் வாங்கி கொடுங்க, பூனைக்கு பால் கொடுங்க. எல்லாமே அன்னதானம். ஆடி அமாவாசையை இன்று நாம் அன்னதானம் செய்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். அவ்வாறு செய்தால் முன்னோர்களின் ஆசி தானே கிடைச்சிடும். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன், புதன், குரு, சந்திரன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன்,
கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ருத்ராட்சத்தில் 5 முகம் உள்ளதை சிவனுக்கும் 6 முகம் உள்ளதை முருகனுக்கும் என்று நினைத்து பாவித்து 2 ருத்ராட்சங்களையும் அணியலாமா, அல்லது ஏதாவது ஒன்றைத்தான் அணிய வேண்டுமா? அப்படி இல்லை, ரெண்டுமே போடலாம். ஒரு 5 முகம் ஒரு 6 முகம் சேர்த்து போடலாம். அது வெள்ளியில் கூம்பு பண்ணி கூட போட்டுக்கலாம். எது சிறந்தது என்று சொல்லுங்கள். பெண்கள் ருத்ராட்சை அணிந்து கொள்ளலாமா? பெண்கள் ருத்ராட்சம் அணியிறது கொஞ்சம் சுமார் தான். 50 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் அணியலாம். மாமிசம் சமைத்து சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. மாமிசம் சாப்பிட்டே தீர்வேன்னா கழட்டி வச்சுருங்க. சாப்பிட்டு மறுநாள் காலையில் குளிச்சுட்டு போட்டு. சார் அது ஒன்று தான் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ருத்ராட்சம் அணிபவர்கள் ரொம்ப கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நான்வெஜ்ஜு கிட்டே வரக்கூடாது, தொடவே கூடாது, எக்கு கூட சாப்பிடக்கூடாது, முட்டை கூட சேர்க்கக்கூடாது. ருத்ராட்சத்துக்கு மற்ற கண்டிஷன் எதுவுமே கிடையாது. திருமணம் ஆனவர்கள் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம், குடும்ப வாழ்க்கை நடத்தலாம். ருத்ராட்சம் அணிந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய இல்லறத்தை மகிழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கலாம். அதெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணக்கூடாது. என்னன்னா, என்வி சாப்பிடக்கூடாது. ருத்ராட்சம் போட்டு கொண்டிருந்தால் என்வி சாப்பிடக்கூடாது. நான் வெஜிடேரியன் ஃபுட்டு, அசைவ உணவை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பது தவிர வேறு எந்த கண்டிஷனுமே கிடையாது. பாக்கியெல்லாம் பண்ணலாம். சேலம் கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி, மலேசியா என்று சொன்னாலே உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது கோலாலம்பூரில் உள்ள 10 குகை திருத்தலம் முருகன் கோவில். உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலைகளை இங்குதான் பார்க்க முடியும். இந்தியாவுக்கு வெளியே பிரம்மாண்டமான தைப்பூசம் கொண்டாடப்படும் இடம் மலேசியா தான். தைப்பூசத்துக்கு வேற எங்கேயா வெளிநாடு போயிருந்தால் கூட வந்துடுவாங்களாம் மலேசியாக்காரங்க. மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் போய் இருப்பாங்க. அவங்க யூரோப்புக்கு போவாங்க, யூஎஸ் போவாங்க. யூரோப்பில் நிறைய பேர் மலேசியாவிலேருந்து போனவங்க யூரோப்பில் ஜாஸ்தி. ஆனால் தைப்பூசத்துக்கு மட்டும் எல்லோரும் அவங்க ஊருக்கு வந்துடுவாங்களாம், மலேசியாவுக்கு வந்துடுவாங்க. அது அவ்வளோ கிராண்டாக கொண்டாடுவாங்க. அங்கே முருக பக்தர்கள் ரொம்ப ஜாஸ்தி மலேசியாவில். நல்ல தகவல் கேஆர் தோப்பூர். இந்தியாவிற்கு வெளியே பிரம்மாண்டமாக தைப்பூசம் கொண்டாடும் இடம் மலேசியா தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற முழக்கம் மலேசியா மண்ணில் எங்கும் கம்பீரமாக ஒலித்து கொண்டிருக்கிறது. சூப்பர். கேஆர் தோப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே, நல்ல தகவல். மலேசியாவில் நடக்கிற தைப்பூசத்தை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பத்திரிகைகளெல்லாம் நான் படிச்சிருக்கேன். நான் இதுவரை இந்திய எல்லையை தாண்டி போனதே இல்லை. ஜோதிட கலைமாமணி ஐயா அவர்களுக்கு வணக்கம். பழனி முருகன் கோவிலுக்கு சென்று முடி காணிக்கை கொடுக்க வேண்டுதல் உள்ளது. சரி, ஆனால் எனது பெரியப்பா மகன் காலமாகி விட்டார். எத்தனை நாள் கழித்து இந்த வேண்டுதலை நான் நிறைவேற்ற வேண்டும்? 1 வருடம் முடியணும். அவர் இறந்ததிலிருந்து 1 வருடம், முதல் வருஷ திதி முடிஞ்ச பிறகு நீங்கள் போய் பழனி கோவிலில் முடிக்காணிக்கை கொடுக்கும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றலாம். 1 வருஷம் ஃபுல்லாக முடியணும். சார் அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் நான் பார்த்துட்டேன். மொட்டை அடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன தான் நாள் பார்த்து டேட்டு குறித்தாலும் அது அந்த எந்த கோயிலில் வேண்டுகிறோமோ அந்த கடவுளுடைய அருள் இருந்து அவர் கூப்பிட்டா தான் நம்மளால் போய் முடிக்காணிக்கை கொடுக்க முடியும். டி கிருஷ்ணகுமார், பாலக்காடு, கேரளா. விஎஸ் ராம், சென்னை. உங்களது உயர்ந்த சேவைக்கு தலை வணங்குகிறேன் ஐயா. கெட்ட எண்ணங்களிலிருந்து, கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பரிகாரம் கூறவும். நல்லவர்களோடவே இருந்தால் அது கெட்ட எண்ணம் போயிடும். கெட்ட பழக்கமே இல்லாதவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். ஆனால் ஒரு விஷயம், இது ஏதோ ஒரு பேட் ஹேபிட் நம்ம வச்சுருக்கோன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களே, உணர்றீங்கள. நீங்கள் செய்கிறது ஒரு கெட்ட பழக்கன்றது உங்களுக்கு தெரியுதே, அதுலேயே நீங்கள் பாதி திருந்துட்டீங்க. நீங்கள் ஒரு நாள் விட்டுருவீங்க அந்த கெட்ட பழக்கத்தெல்லாம். எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எப்போ அது கெட்ட பழக்கன்றதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ அப்போ அதை விட்டுருவீங்க. என்றைக்கே ஒரு நாள் திடீர்னு ஒரு வைராக்கியம் வரும், சே இனிமேல் நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. விஎஸ் ராம் அவர்களே, வெகு விரைவில் நீங்கள் அந்த கெட்ட பழக்கத்தை விட்டு விடுவீர்கள். 25 ஆண்டுகளுக்கு முன்பு சுனாமி, அதன் பின்னர் சில ஆண்டுகளில் நிலநடுக்கம், அதைப்போல் கொரோனா என்ற ஒரு நோய் தொற்று மூலம் பல லட்சம் பேர் உயிரிழப்பு என தொடர்ந்து சில ஆண்டுகள் இடைவெளியில் ஏதேனும் ஒரு வகையில் இயற்கை மனித குலத்திற்கு ஒரு அச்சுறுத்தலை தருகின்றது. இந்த ஆண்டு கடும் வெப்பத்தை
தரும் என்று சொல்லுகிறார்கள். இவை எந்த கிரக சேர்க்கையால் நடைபெறுகிறது? இதிலிருந்து தப்பித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். லக்ஷ்மி வடுகநாதன், உங்களது ஜீ தமிழ் 20 வருடங்களாக தங்களிடம் ஜோதிடம் பயின்று வருகிறேன். சனி உச்சம் என்றால் ஒருவருடைய வாழ்க்கை அதிகம் துன்பப்படுபவர்களாக எனக்கு தெரிகிறது. எனக்கு வயது 73. அடுத்து சனி திசை வரப்போகிறது. குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி இல்லை. சனி திசையில் என்ன வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. நான் பிறந்த தேதி 28/11/1953. மாலை 6:30 PM. கோவிலூர். கோவிந்தசாமி வேலூர். மேஷ லக்னம். 3ல் குரு, 4ல் கேது, 5ல் சந்திரன், 6ல் செவ்வாய், 7ல் புதன், சூரியன், சுக்கிரன். இல்லை புதன் சுக்கிரன் சனி உச்சம் 7, 8ல் சூரியன் கார்த்திகை மாதம், 10ல் ராகு. 73 வயதாகிறது. சனி உச்சமானவங்களாம் 80க்கு மேலே தான் சார். 85லாம் சில பேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சொன்னால் தெரியவே தெரியாது. 84 வயசு 86 வயசுலலாம் சர்வசாதாரணமாக வெளியில் சாயந்தரம் வாக்கிங் போயிட்டு வருவாங்க, கடையில் எதாவது வாங்கி சாப்பிட்டு வருவாங்க. எல்லாம் சனி உச்சமாக இருக்கும் ஜாதகத்தில். சனி உச்சமாக இருந்தால் ரொம்ப ஆயுசு இருப்பாங்க. 90க்கு மேலெல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் சனி உச்சமாக இருக்கும் கண்டிப்பாக. அதோட இல்லாமல் அது கூட பரம்பரையாக தான் வருது. சில ஃபேமிலியில் மட்டும்தான் அந்த மாதிரி பிறக்குது குழந்தை. ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜீ தமிழ் 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள். ஏனென்றால் ராசிக்கு 4ஆம் இடமான கடகத்தில் 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 4ஆம் இடத்தில் 4 கிரகம். சூரியன், சந்திரன், புதன், குரு. 4 கிரகம். சூரியன், புதன், சந்திரன், குரு உச்சம், சந்திரன் ஆட்சி 4ஆம் இடத்துல. மிக சிறப்பான கிரக சேர்க்கை. ரொம்ப ரேர். இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வரும் என்று சொல்ல முடியாது. 12 வருஷத்துக்கு ஒரு தரமா, இல்லை 24 வருஷத்துக்கு ஒரு தரமா, அல்லது 36 வருடத்திற்கு ஒரு முறையா, அல்லது 48 ஆண்டுகளுக்கு ஒரு தரமா, அல்லது 60 ஆண்டுகளுக்கு ஒரு தரமா, அல்லது 72 ஆண்டுகளுக்கு ஒரு தரமா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு நிச்சயமாக கடகத்திற்கு வரும். அப்பொழுது ஆடி மாதத்திலே குரு சூரியன் சேரும். ஆனால் இந்த கிரகங்களெல்லாம் அதே நேரத்தில் அங்கு சேருமா? அந்த ஆடி மாதத்திலேயே புதனும் அங்கே இருக்குமா என்று சொல்ல முடியாது. ஆடி மாதத்தில் புதன் மிதுனத்தில் இருக்கலாம், அல்லது சிம்மத்திற்கு கூட விடலாம். ஏன் கன்னி கூட வரும் சில நேரங்களிலே. ஆனால் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கிரக சேர்க்கை என்கிறது சற்று அபூர்வமான, ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அது உங்களுக்கு இன்று ஏற்பட்டு இருக்கிறது. எனவே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் இந்த நல்ல நேரத்தை சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்கள். விவிஐபிகளின் தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். பெயர், புகழ், செல்வாக்கு உங்களுக்கு கிட்டும். உங்களின் செயல்பாடுகளை கண்டு அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள். உங்களின் திறமைகள் வெளிப்படும். திறமைகளை பார்த்து அனைவரும் பிரமித்து போய் நிற்பார்கள். எப்படி இவருக்கு இவ்வளவு ஒரு திறமை என்ன நாலெட்ஜி ஒப்போ அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க நீங்கள் பேசினால். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு கிரக சூழ்நிலை, கிரக சேர்க்கை. இட் இஸ் எ வெரி 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 ரேர் காம்பினேஷன். மேஷ ராசிக்கு கொடுத்து வச்சவங்க நீங்களாம் அடித்து வெளுத்து வாங்க போகிறீங்க. இன்றைக்கி பிரமாதமான நாள், ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி எல்லாத்துலேயும் நல்லா இருக்கும். தொழில், வியாபாரம், குடும்பம், பணம், ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும். எனவே மிகச்சிறப்பான நல்ல நாளாக மேஷ ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. ரிஷபராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ரிஷபராசியிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்ன? திருமணம். இல்லை நான் அப்புறம் பண்ணிக்கிறேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட அச்சீவ் பண்ண வேண்டியிருக்கு, என்னுடைய டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் விடமாட்டாங்க. கரெக்டாக வந்துடும். உங்களுக்கும் பிடிச்சிரும் பார்த்த உடனே. அது வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். உங்களெல்லாம் யார் என்னை கல்யாணத்துக்கு பார்க்க சொன்னது? என்னை கேட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும். நான் சரின்னு சொன்னேன்னா நீங்களாவே என்ன பொண்ணு பையனை மாப்பிள்ளை பார்க்குறீங்க அப்படின்னலாம் அந்த பொண்ணு கத்திகிட்டு இருக்கும். மாப்பிள்ளையை பார்த்த உடனே எப்படிங்க, அவ்வளோதான். சரி, ஏதோ நீங்கள்லாம் விருப்பப்படுறீங்க, பண்ணுங்கள், ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்றோம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு பையனை பார்த்த உடனே பிடிச்சிரும். பார்த்த உடனே பிடிக்கும். அது அந்த ஜாதக விசேஷம். சிலருக்கு பார்த்த மாத்திரத்தில் பிடிக்குமா.
அது ஒரு அட்ராக்ஷனுங்கிறது வந்து சில நட்சத்திரங்கள் சில ராசிக்கு சில ராசி அட்ராக்ஷன். சில நட்சத்திரக்காரர்களுக்கு சில நட்சத்திரக்காரர்களை பார்த்தாலே பிடிக்கும், சில பேரை பார்த்தாலே பிடிக்காது. அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு பிடிக்காது. இந்த பிடிக்கிறது பிடிக்காததுங்கிறது ராசி நட்சத்திரத்தை வைத்து இருக்கிறது. அந்த விதத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்த மாதிரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணையை சந்திக்க போகிறீர்கள். உங்கள் எதிர்காலத்தில் உங்களோடு என்றென்றும் பிரியாமல் இணை பிரியாமல் 60ஆம் கல்யாணம் 80 1000 பிறை கண்ட சதாபிஷேகமெல்லாம் பண்ணிக்கிற வரைக்கும் உங்களோட சேர்ந்து ஒற்றுமையாக வாழப்போகின்ற ஒரு வாழ்க்கை துணையை இன்று சந்திப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். 2ஆம் இடத்திலே புதன், குரு, சந்திரன், சூரியன் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு. குரு உச்சம் 2ல் குரு உச்சம் 2ல் சந்திரன் ஆட்சி. தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் 2ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. தனஸ்தானாதிபதி சந்திரன், தனகாரகன் குரு. குரு சந்திரன் 2ஆம் இடத்திலேயே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. சந்திரன் ஆட்சி, குரு உச்சம். எனவே இது ஒரு பெரிய யோகம், மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்பட போகிறது. பண விஷயத்தில் நீங்கள் திட்டமிட்டபடி மிக சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது. பழைய வீட்டை கொடுத்து விட்டு புது வீடு வாங்கலாமா அப்படின்னு சில பேர் யோசனை பண்ணுவாங்க. இருக்கட்டும், பழசை வச்சுக்கிட்டு அதை வேணால் வாடகைக்கு விட்டு இன்னொரு புது வீடு வாங்குங்களேன். எதுக்கு இதை போய் விற்கணும்? விற்க வேண்டாம், இதையும் வச்சுக்கிட்டே இன்னொரு வீடு வாங்குங்க. இப்பொழுது அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடகராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கடகராசி அன்பர்கள் எல்லாம் இன்று உற்சாகமாக இருப்பார்கள். சுறுசுறுப்பாக, உற்சாகமாக, ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே ராசி அதிபதி சந்திரன் ஆட்சி, ராசியிலேயே குரு உச்சம், ராசியிலேயே 2 குடைவனும் இருப்பதால் குரு தனகாரகன், சூரியன் தனஸ்தானாதிபதி, தனகாரகனும் தனஸ்தானாதிபதியும் ராசியிலே ஒன்றாக இணைந்ததால் தனலாபம் அதிகரிக்கும். பொருளாதாரத்திலே பெரிய உச்சத்தை தொடப்போகிறீர்கள். இதுவரையிலே இல்லாத அளவிற்கு உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் நிறைய சைபர் ஆட் ஆகிட்டே வரும். இவ்வளோ சைபரா? 1 2 3 4 5 6 7 8 அப்படி அவ்வளோ சைபர் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே இல்லை. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ பார்க்க போகிறீங்க. மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஜாதக ரீதியாக காணப்படுகிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். செலவுகள் அதிகமாக இருக்கும், ஆனால் நல்ல செலவுகள், சுப செலவுகளாக இருக்கும். சுப விரயம் ஏற்படுகின்ற நேரம் சிம்மத்துக்கெல்லாம். சுப விரயம்னா என்ன? வீட்டில் ஏதாவது கல்யாணம் நடக்கணும், இல்லை வண்டி வாகனம் வாங்கணும், இல்லைனாக்க பெரிய படிப்பு படிக்க வைக்கிறதுக்கே இப்போல்லாம் லட்சக்கணக்கில் ஆகுது, அதுவும் சுப விரயம். அதில் வீடு கட்டுவீர்கள், வீடு வாங்குவீர்கள், திருமணத்தை கோலாகலமாக நடத்துவீர்கள். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 11ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை. சூரியன், சந்திரன், புதன், குரு, 4 கிரகங்கள் 11ஆம் இடம் 11th ஹவுஸில் 4 கிரகம் ஒன்றா சேர்ந்துருக்கு. இட்ஸ் வெரி பிக் யோகம், ட்ரெமெண்டஸ் யோகம், பெரிய யோகம். அது சரியான யோகம். இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். இதுதான் பண்ணணும்னு இல்லை, எது பண்ணாலும் சக்ஸஸ் ஆகும். ஏதேனும் ஒரு செயலை இன்று செய்யுங்கள். நான் சொல்கிற ராசி பலன்படி நடக்குதா இல்லைன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக வேண்டியது ஏதாவது ஒன்று இன்றைக்கி ட்ரை பண்ணுங்களேன், கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பான நல்ல நாள். 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி, 11ஆம் இடத்திலே குரு உச்சம், 11ஆம் இடத்திலே 11 கூடிய சந்திரன் ஆட்சி. இந்த மாதிரி ஒரு சேர்க்கை மீண்டும் எப்பொழுது வருமோ தெரியாது. ரொம்ப நல்லா இருக்குது இன்றைக்கி நாள். இந்த நல்ல நாளில் புதிய முயற்சிகள் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே இருப்பீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் சிறிது முன்னேற்றம் ஏற்படும். கடன் வாங்க வேண்டாம். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட அதை எப்படியாவது தவிர்த்து விடுவது நல்லது. யூ ஷுட் ட்ரை டு அவாய்டு. ஏன்னா 6 கூடையவன் உச்சமாக இருக்கான், கடன் வாங்க வச்சிரும். 6 கூடையவன் வலுத்தா என்ன கொடுப்பான்? ருணம், ரோகம், சத்ரு, இதைத்தான் கொடுக்கணும்.
அதனால் ருணத்தை கொடுத்துட்டு போயிடுவான். ரோகத்தை நிறைய பேர் வந்து பேராக வச்சுக்காங்க. ரோகம்னு பேர் வச்சுருக்காங்க. ரோகம்ன்ற பேர் வச்சுக்கலாமா? என்னங்க ஒரு யோசிக்க வேணாம். அதை தெரிஞ்சவங்கள்ட்ட யார்கிட்டயா கேட்கணும். ரோகா அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு பேர் வச்சுருக்காங்க. என்னம்மா அப்படி பேர் வச்சுருக்கீங்களே? என்ன சார் ரொம்ப ஸ்டைலாக இருக்குது சார். சார் அப்படின்னா பியூட்டிஃபுல் ஃப்ளவர்னு படித்தேன் சார் நான் நெட்டில் அப்படின்றாங்க. அந்த நெட்டில் எவன் போட்டானோ அவனை என்ன பண்ணுறது? ரோகம்னாக்கா வியாதி. வியாதின்னு பேர் வைப்பியா குழந்தைக்கு? என்ன அசட்டுத்தனமாக இல்லை, அசிங்கமாக இல்லை அது. வியாதின்னா பேர் வைப்பாங்க குழந்தைக்கு. ஐயய்ய, அப்புறம் பிடிச்சி சத்தம் போட்டாங்களே, என்னங்க இப்படியெல்லாம் பேர் வைக்கிறீங்க நீங்கள்? ரோகா, பொன் குழந்தைக்கு பேர் ரோகா. ரோகம்னாக்கா வியாதின்னு அர்த்தம். ரோகி அப்படின்னா வியாதியஸ்தர், நோயாளி. ரோகி ரோகாலாம் பேர் வைக்கக்கூடாது. ரோகம்னாலே வியாதி. வியாதின்னா பேர் வைப்பாங்க. நல்ல வேளை கேன்சர் டிபின்னெல்லாம் பேர் வைக்காமல் இருந்தீங்களே. ஸ்டைலாக வைக்கிறேன், யாரும் வைக்காத பேராக வைக்கிறாங்கிறதுக்காக வேண்டி நான் கேன்சர்னு வச்சுட்டேன் அப்படின்லாம் சொல்லாமல் இருந்தீங்களே. ரொம்ப பேத்தலாக இருக்குங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பேர் வைக்க தெரியாமல் நெட்டை போய் பார்த்து குழம்பி யாருமே வைக்காத புது பேராக வைக்க போகிறேன். ரோக, வியாதி. பாவம் பாவம். ஐ ரியலி பிட்டி. அவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அந்த பெற்றோர்களை பார்க்கும்போது நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுறேன். ஐயோ, இப்படி நாலெட்ஜே இல்லாமல் இருக்காங்களே இவங்கெல்லாம். ஒய் தே ஆர் ஸோ இக்னரண்ட் ஆஃப் எவ்ரி திங். ஒய் தே ஆர் ஸோ இக்னரண்ட். ரோகி ரோகா அப்படி இல்லாமல் பேர் வைப்பா. விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 9ஆம் இடத்திலே 9க்குடைய சந்திரன் ஆட்சி, 5க்குடைய குரு உச்சம். உச்ச குரு ஆட்சி சந்திரன் ரெண்டும் 9ஆம் இடத்திலே இணைந்திருப்பதால் இது மிக மிக சிறப்பான யோகமான ஒரு நல்ல நாள். கடகத்திலே இந்த 4 கிரகங்கள் இணைந்ததால் எந்தெந்த ராசிக்கு அதிக நன்மை என்று பார்த்தால் மேஷம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசிக்கு தான் பெரிய யோகம். எனவே விருச்சிக ராசிக்கு இது ஒரு பெரிய யோகம். 5க்குடையவன் 9இல் உச்சம், 9க்குடையவன் 9இல் ஆட்சி, 10க்குடையவன் 9இலே, 9, 10க்குடையவர்கள் சேர்க்கையால் தர்ம கர்மாதிபதி யோகம். இப்படி பல்வேறு யோகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஒரே நேரத்திலே ஏராளமான யோகங்கள் காணப்படுகின்றன. எனவே விருச்சிக ராசி அன்பர்கள் மிகச்சிறப்பாக வாழ்க்கையிலே முன்னுக்கு வருவார்கள். மாணவர்களாக இருந்தால் கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும். மேற்படிப்பு படிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை இப்பொழுது உருவாகும். அதற்கான வாய்ப்பும் வசதியும் உண்டாகும். அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசியினருக்கெல்லாம் பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பணியிட மாற்றமும் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். சுய தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதில் அதிக வருமானம் கிடைக்கும். வழக்கத்தை காட்டிலும் அதிகமாக வருமானம் வரும். எனவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எலும்பு வலி, முதுகு வலி, முட்டு வலி, அந்த மாதிரி வலியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இனிமேல் அந்த வலியெல்லாம் போயிடும். உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மிக சிறப்பான நாளாக விருச்சிக ராசிக்கு விளங்குகிறது. தனுசு ராசி அன்பர்கள் இன்று சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே அமைதியாக இருக்க வேண்டும், அதிகமாக பேச வேண்டாம். எங்கேயாவது சண்டை நடந்துட்டு இருந்தால் நீங்கள் வேறு ரூட்டில் போயிடுங்க, அதுக்கிட்ட போகாதீங்க. உங்கள் தெரு முனையில் 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா நீங்கள் இந்த எண்டு வழியாக போயிடுங்க, அந்த எண்டு போகாதீங்க. சண்டை நடக்கிற இடத்துக்கிட்டே போகாதீங்க. யார் எங்கு சண்டை போட்டாலும் நீங்கள் அந்த இடத்தை தவிர்த்து விடுவது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா தேவையில்லாமல் உங்களை மாட்டி விடுவாங்க. யாருக்கும் எக்ஸுக்கும் ஒய்க்கும் சண்டைன்றாங்க அப்படின்னு பார்த்தா திடீர்னு உங்களை வந்து நீ தான் அந்த மாதிரி சொன்ன, இன்னைக்கு நீ தான் காரணம் அப்படிமா. அவனே கூட இருக்க, ஆமாம்மா அவரும் சொன்னார், அவர் தான் முதல்ல ஆரம்பித்தாருன்னு சொல்லி உங்களை பிடிச்சி இழுத்து விடுவோம். தேவையில்லாத பிரச்சனையிலலாம் போய் மாட்டிப்பீங்க. அதனால் வாயை மூடிட்டுருங்க. இன்றைக்கி சைலண்ட்டாக இருக்கணும், அதுதான் இன்றைக்கி நல்லது. மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்கள் அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது மிகவும் வலுவாக காணப்படுகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு அனைத்து உறவினர்களையும் நண்பர்களையும் சந்தித்து அவர்களோடு மனம் விட்டு அளவலாவி பேசி அதிலே ஒரு மகிழ்ச்சியை காண்பீர்கள். மனதிலே ஒரு அமைதி ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 4 கிரக சேர்க்கை 6ஆம் இடத்திலே ஏற்பட்டிருப்பது உங்களுக்கு நன்மை. உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருக்கிறது.
ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே வலுவாக இருக்கிறது. ராசி அதிபதிக்கு இடம் கொடுத்த வீடு கொடுத்த கிரகம் உச்சமடைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன. பெரிய பெரிய செலவெல்லாம் வரும். குடும்ப செலவுகளை அதிகமாக சந்திக்க வேண்டியிருக்கும். அவற்றையெல்லாம் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்தில் வேணாலும் பெரிய பெரிய செலவெல்லாம் வரலாம். அதையெல்லாம் நீங்கள் சமாளிக்கணும். அதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். வீடு வாங்கும் யோகம் இப்பொழுது மிக சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் வசிக்கும் பகுதியிலேயே ஒரு நல்ல வீடு விலைக்கு வரும். அதை வாங்குவீர்கள், வாங்கலாம், வாங்க வேண்டும். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 4 கிரக சேர்க்கையிலே ராசி அதிபதி குருவும் 1. 4 கிரகங்கள் இணைந்திருக்கின்றன. ராசி அதிபதி 5 குடையவன், 4 7 குடையவன், 6 குடையவன் ஆகிய கிரகங்களெல்லாம் 5ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு மிகச் சிறப்பான நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. மிக அற்புதமான கிரக சேர்க்கை. பெரிய யோகம், அதிர்ஷ்டம், பெரிய நல்ல விஷயம் ஏதோ நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையிலே பெரிய திருப்பு முனையான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நாள் இன்றைய நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். பிளாட் நம்பர் 18A, டோர் நம்பர் 9/3, வீரராகவன் தெரு, நங்கநல்லூர், சென்னை 61. வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசூத்ரீதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணதே நமக. வக்ரதுண்டு மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா கர்வகாரேஷு சர்வதாம். அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராம் தூதோ கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி 12/8/2026 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது அப்படின்ற முறை எந்த காலகட்டத்தில் வரப்பட்டது அப்படின்றத பற்றின விளக்கமும், அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது எதற்காக அப்படின்றத பற்றின விளக்கமும் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் இன்றைக்கி எவ்வளோ உங்களுக்கு செல்ஃபோன் இருக்குது. அதனால் விதவிதமாக எவ்வளோ பேர் ஏதோ விஷயங்கள்லாம் பேசுகிறா. நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கலாம். இது முன்னோர்கள் வழிபாடு அப்படின்றது நீங்கள் நம்ம புராணங்களில் இதிகாசங்களில் சொல்லப்பட்டதை பற்றி யாரும் எடுத்துக்கிறது இல்லை ஸ்மிருதி வாக்கியம் சொல்லியோ உங்களுக்கு ரொம்ப புரியணுன்னா தர்மசாஸ்திரம் சொன்னாலோ சில பேர் அதை 2ஆம் பட்சமாக நினைக்கிறா. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இறந்தவர்களோட நினைவு தினங்களை கொண்டாடுறது அப்படின்றது காலங்காலமாக இருந்து வந்திருக்கு. நீத்தார் நினைவு நாள் அப்படின்னு. பொதுவாக இறந்தவர்களை ஒரு காலத்தில் புதைச்சிருக்கா. இப்போ நம்ம எடுக்கிறோம் இல்லையா, முதுமக்கள் தாழி அப்படின்னு எடுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு காலத்தில் புதைச்சிருக்கா. புதைக்கிறான்னா அதுக்கான சடங்குகளோடு புதைச்சிருக்கா. ஏன்னா நீங்கள் எல்லாமே வரலாறுகளை தான் ஏற்றுக்கிறீங்க.
இல்லை ஆதாரம் கொடுத்தா தான் ஏற்றுக்கிறோமே தவிர புராண இதிகாசங்களை நிறைய நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி நினச்சிட்டு இதெல்லாம் அலட்சியப்படுத்துகிறோம். ஆனால் காலங்காலமாக இது மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. இதே இன்னொரு விஷயம் என்னென்னா, இறந்தவர்கள் சார்பாக இப்போ கூட ஒருத்தன் புலியோட போராடி இறந்து போயிட்டான், அப்படி இல்லை நம்ம நாட்டுக்காக போராடி இறந்துட்டான்னா அவனுக்கான ஒரு நடுக்கல் நடுற பழக்கம் இருந்தது. அதேமாதிரி கர்ப்பிணி பெண்கள் இறந்து போயிட்டால் சுமதாங்கி வைக்கக்கூடிய வழக்கம் இருந்தது. இதெல்லாம் இறந்து போனவர்களோட நினைவுகளை கொண்டாடுறதுக்கான எச்சங்கள், நமக்கு கிடைக்கிற மிச்சங்கள். இதெல்லாம் இல்லைன்னா நம்ம இதை கூட ஒத்துக்க மாட்டோம். ஆனால் நம்ம முன்னோர்களை கொண்டாட வேண்டியது அவசியம்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு புரிகிற மாதிரி 1-2 விஷயங்களை சொன்னோம். நம்ம இறந்தவர்களை, நம்ம வம்சத்தில் இறந்து போனவர்கள் பித்ருலோகம் போகிறதா சாஸ்திரம் சொல்கிறது. அதை பற்றி நிறைய சொல்லிட்டேன்றதுனால இங்கே சுருக்கமாக சொல்கிறேன். அந்த பித்ருலோகம் போனவர்கள் இந்த பூமிக்கு வர்றதுக்கான காலம் சொல்கிறான். இந்தந்த காலங்களில் பூமிக்கு வரா அப்படின்னு. அது 96 ஷண்ணவதி சிரார்த்தங்களை பற்றி பேசுகிறான். நம்ம அவ்வளோ தூரம் சராசரி மக்களால் செய்ய முடியலன்னு சொன்னீங்கன்னா இந்த அமாவாசை தினத்தையாவது கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் உடனே நாம் ஜோதிடமாக இருக்கட்டும், தர்மங்களாக இருக்கட்டும், இந்த சம்பிரதாயங்களாக இருக்கட்டும், வழிபாடாக இருக்கட்டும், மொத்தமாக மூட நம்பிக்கைன்னு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிடுறான். ஆனால் எகிப்தில் இறந்து போனவர்களை பாடம் பண்ணி மம்மின் பண்ணி புதைச்சி அவளும் பண்ணியிருக்கா இந்த மாதிரி சம்பிரதாயங்களை. கிரேக்கர்கள் கொண்டாடி இருக்கா. அதேமாரி உங்களுக்கு மயன்னு அவள் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கா இந்த விஷயங்களை பற்றி. அதாவது கேலண்டர், இப்போ நம்ம போடுறோம் இல்லையா இந்த பஞ்சாங்கம், இந்த கேலண்டர்களை பற்றி மயன் கேலண்டர் இருக்குது. எகிப்தியர்களும் இந்த மாதிரி கேலண்டர்களை உருவாக்கியிருக்கா, கிரேக்கர்களும் உருவாக்கியிருக்கா. கேலண்டர்னு சொல்கிறது பஞ்சாங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா கேலண்டர்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டைரியில் வர மாதிரி ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இதை மட்டும் நினைக்காதீங்க. சூரியன், சந்திரன், மற்ற கிரகங்களோட சஞ்சாரத்தை தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கா. ஒவ்வொரு கிரகங்களும் எப்படி சஞ்சாரம் பண்ணுறதுன்னு. அதில் இந்த அமாவாசை, அதாவது சூரியன் சந்திரன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் பௌர்ணமி அமாவாசையும் வருது. இப்போ இந்த அமாவாசைன்ற இந்த தினத்தை பித்ருக்களுக்கான தினமாக பெரியோர்கள் வகுத்து வச்சுருக்கா. அதாவது திதின்னு சொல்கிறீங்க, சிரார்த்தம்னு சொல்கிறீங்க, திவசம்னு சொல்லுவீங்க. மாதம் மாதம் பண்ணுறது மட்டும் இல்லை, வருஷத்தில் ஒரு தடவை அவங்க இறந்து போன தினத்தை கொண்டாடணும், நம்ம முன்னோர்களை நம்ம கொண்டாடணும்னு சொல்லியிருக்கா. ஆனால் நம்ம எப்பயுமே பித்ருதோஷம் இருக்குதுன்னு சொன்னால் பித்ருக்களை கொண்டாடுவோம். அப்படி இல்லைன்னா பித்ருக்களை நம்ம கொண்டாடுறதே கிடையாது. ஆனால் சில எளிய வழிமுறைகளை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக நீங்கள் வெளியில் ஒரு இடம் போயிட்டு வரீங்கன்னா ஒரு 10,000 ரூபா சுலபமாக செலவாகுது. அதே நேரத்தில் முன்னோர்கள் இறந்த தினங்களை கொண்டாடுறதுக்கோ, அமாவாசை மாதிரி புண்ணிய தினங்களை கொண்டாடுறதுக்கோ, இதெல்லாம் புண்ணியமான தினம். தட்சிணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம், இதுமாதிரி அமாவாசை, மாசப்பிறப்பு, இந்த காலங்களில் பித்ருக்களை நாம் நினைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம இறந்து போன முன்னோர்களை, தாய் தந்தையர், தாத்தா பாட்டி எல்லாரையும் நினைக்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு தேவை ரொம்ப அதிகமான தேவைகள்லாம் ஒன்றும் கிடையாது. வெறும் எள்ளு தண்ணி, இந்த 2 தான். எள்ளு தண்ணி 2 தான் நம்ம விட போகிறோம். நீங்கள் கணபதி ஹோமம் பண்ணுற மாதிரியோ சுதர்சன ஹோமம் பண்ணுற மாதிரியோ 10,000 5,000 கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிறிய தொகையை தான் கொடுக்க போகிறோம். எள்ளு தண்ணியை விட போகிறோம். இது நம்ம முன்னோர்களை நினச்சி நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் கடமை. ஆனால் சில பேர் பொதுவாக நம்ம படம் வச்சுட்டோம், அது முன்னால் நம்ம நைவேத்தியங்கள்லாம் வச்சு வழிபாடு பண்ணுறோம். ஆனால் இந்த திதிக்கோ வருஷம் பண்ணுற சிரார்த்தத்துக்கோ படம் அவசியம் இல்லை. ஏன்னா படம் ஃபோட்டோன்றது பிற்காலத்தில் வந்த விஷயந்தான். அதனால் இந்த முன்னோர்கள் திதி கொண்டாடும் போது, இல்லை நீங்கள் அமாவாசையில் படைக்கும் போது அவங்க ஃபோட்டோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் முன்னோர்கள் இறந்த தினத்தை நாம் தமிழ் மரபுப்படியே காலங்காலமாக நம்ம கொண்டாடின்னு தான் வந்திருக்கோம். அதில் ஒன்றும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஏன் சைனாவில் பண்ணுறா, ஜப்பானில் பண்ணுறா, எல்லா ஊர்கள்லையுமே இறந்து போனவர்களுக்கு நினைவு தினம் கொண்டாடுறா. ஏன் நம்ம இந்து சமூகம் மட்டும் இல்லை, மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களும் இறந்து போனவர்களோட தினத்தை கொண்டாடுறா. ஆனால் வித்தியாசம் உண்டு. ஆனால் நம்ம தான் துல்லியமாக வருஷம் கொண்டாடுறதுன்னா அதே மாதம் அதே திதி வர அன்னைக்கு வருஷம் நம்ம விடாமல் பண்ணுறோம். அது இல்லாத எதெல்லாம் புண்ணியமான காலமோ, அமாவாசை, அதே மாதிரி சூரிய சந்திர கிரகணங்கள், தட்சிணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம்,
வருஷ பிறப்பு இந்த மாதிரி தினங்கள்லாம் நம்ம மகாலய அமாவாசை இதெல்லாம் நம்ம விடாமல் நம்ம பண்ணுறோம். ஆனால் ஒரு விஷயம் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், கட்டாயம் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம் தாய் தந்தையரையோ மாமியார் மாமனாரையோ கொண்டாடாமல் இருந்துட்டோ அவங்க இறந்து போன பிறகு ஏதாவது தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நாம் அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் மாமியார் மாமனார் சொன்ன உடனே நம்ம அவங்களுக்கு எங்கே திதி பண்ண போகிறோம்னு சொல்லாதீங்க. மாமனார் மாமியாரையும் கொண்டாட வேண்டியது அவசியம் நான் சொன்னேன், அவங்களுக்கு சிரார்த்தம் பண்ணணும்னு சொல்ல. ஆனால் கயா போனீங்கன்னா அங்கே பண்ண வேண்டி வரும் காருண்ய புத்திர சிரார்த்தத்தில். அதனால் நம்ம வாழும்போது அவங்கள கவனிக்காமல் இறந்து போன பிறகு நம்ம என்ன கொண்டாடணும், எங்கள் மாமியாருக்காக அன்னதானம் பண்ணேன், என் மாமனாருக்காக அன்னதானம் பண்ணேன், எங்கள் அப்பா அம்மாவுக்காக சிரார்த்தம் ரொம்ப விரிவாக பண்ணேன், காசியில் போய் பண்ணேன், ராமேஸ்வரத்தில் போய் பண்ணேன் அப்படின்லாம் சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இறந்து போன அப்பாக்காக கோதானம் பண்ணேன், இருக்கும்போது அவருக்கு ஒரு டம்ளர் பால் கொடுக்கல, அம்மா உயிரோடு இருக்கும்பொழுது கொண்டு போய் இந்த ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் சேர்த்தாச்சு. அவள் இறந்த பிறகு நான் இதை பண்ண அதை பண்ணேன்னு சொன்னீங்கன்னா நாம் கொடுக்கறது எதுவுமே பிரயோஜனப்படாது. அதனால் இருக்கும்பொழுது தாய் தந்தையர் இருந்தால் கொண்டாடுங்க, மாமனார் மாமியார் இருந்தால். ஏன்னா பொன் கொடுத்தவன் தகப்பனுக்கு சமம், பொண்ணு கொடுத்தவன் தகப்பனுக்கு சமம், பொண்ணை பெற்றவள் தாய்க்கு சமம். அவளுக்கு கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் அந்த மரியாதையை தவறாமல் நம்ம கொடுத்துடணும். அவளை கவனிக்க வேண்டிய வாய்ப்பு இருந்தால் கவனிச்சிடணும். இறந்த பிறகு அவளை கொண்டாடுறோன்னு சொன்னால் நீங்கள் பித்ருலோகமே போய் கொண்டாடினாலும் புண்ணியம் கிடையாது. அவங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது ஒரு வாய் சாப்பாடு கொடுக்காம அதுக்கப்புறம் காகத்துக்கு நீங்கள் பாதல்வா வச்சா கூட காகம் மலம் தின்றதுக்கு சமமே தவிர நீங்கள் வச்ச பாதல்வா எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் இருக்கும்பொழுது ஒருவேளை அப்பா அம்மா இருந்தால் முதல்ல இப்போ தண்ணி கொடுங்க, இப்போ நல்ல சாப்பாடு போடுங்க, இப்போ கவனிங்க. அதுக்கு முடியாதுன்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாதுங்க. முடியாதுன்னு யார் தெரியுமா சொல்லலாம்? சன்னியாசி ஒருத்தந்தான் சொல்லலாம். எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நான் பார்க்க மாட்டேன், நான் உலகத்துக்கு சொந்தமானவன், நான் ஜெகத்குருன்னு யார் சொல்லலாம்? சன்னியாசி ஒன்றா சொல்லிக்கலாம், நீங்கள் நான் சொல்ல முடியாது. இன்னும் பல அபூர்வ விஷயங்கள் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். முன்னோர்களை வழிபடக்கூடிய முறை எந்த காலகட்டத்தில் வந்தது, எப்படி வழிபாடு பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? அம்மா நான் மதுரையிலேருந்து பேசுகிறேம்மா. நான் உங்கள் பேர்மா? பேர் என் பேர் மகாலட்சுமிம்மா. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? அம்மா என் பொண்ணு வேலை பார்க்கறது 2 பேரும் விரும்புறாங்கம்மா. எங்களுக்கு அது பிடிக்கல, 2 பேரும் விலகணும்மா. அது என்ன பண்ற, வயசு 30 வயசுக்கு மேல ஆயிடுச்சுமா. நானும் நிறைய என்னென்னமோ பரிகாரம் சொல்றாங்களா செஞ்சுட்டேன், இன்னும் 2 பேரும் விலகுன பாடு இல்லை. அதான் என்ன செய்யலான்னு கேட்கறதுக்காமா கஷ்டம். இதே எனக்கு ஒரு மன உளைச்சல்ல கிட்டத்தட்ட 5-6 வருஷமா ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கேம்மா. நான் ஆம்பளை பிள்ளைகள் கிடையாது. பொண்ணுக்கு என்ன வயசாகுதுமா? பொண்ணுக்கு 32 வயசு ஆச்சுமா. பெங்களூர்ல வேலை பாக்குறா, இங்க வரமாட்டேங்கிறா. நானும் எங்க அண்ணாவரும் வீட்டுல தனியா இருக்கோம் மதுரையில. நாங்க 2 பேரும் பெங்களூர் வந்துட்டு இங்க வரவே மாட்டேங்கிறா. 1 வருஷம் ஆச்சு இப்போ பாக்கல, 1 வருஷமா அவளை பாக்கல, இங்க வரமாட்டேங்கிறா. என்ன பண்றதுன்னு தெரியல. சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. உங்க பொண்ணுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. பிறந்த தேதி 17/8/1993. ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, மகர லக்னம். சரிங்கம்மா, நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்வாங்க. சுவாமிஜி, நீங்கள் கேட்ட கேள்விக்கு சப்தரிஷி வாக்கியப்படி நான் பதில் சொல்லலை, தர்மசாஸ்திரப்படி பதில் சொல்கிறேன். நீங்கள் இந்த தேசத்தில் பொறுத்த வரைக்கும், இந்த பரந்த தேசத்தில் நாம் மதமற்ற ஒரு தேசத்தில் வசிக்கிறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்டதுக்கு தர்மசாஸ்திரம் என்ன சொல்லிது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பெண்ணுக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணலைன்னா அந்த பெண் தனக்கு தேவையான துணையை தானே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். இது தர்மசாஸ்திரம் சொன்னதை நான் சொல்கிறேன். அதனால் உங்கள் பெண் எடுத்த முடிவு உங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் இது ஏன்னா இதை நான் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை, சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதனால் உங்கள் பெண்ணு தேர்ந்தெடுத்ததை இந்த இடத்துல நான் தவறணும், அதுக்கான பிராய்ச்சித்தம் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பையனை நீங்கள் ஒரு ஜாதி அடிப்பில் மட்டும் பிரிக்கணும்னு நினைக்கிறது தவறு இல்லையா? நீங்கள் அவங்க குடிகாரன்னு சொல்லுங்கள், ஒரு சூதாடின்னு சொல்லுங்கள், ஏற்கனவே திருமணம் ஆனவன் சொல்லுங்கள், இல்லை என் பொண்ணை மதம் மாற்றுறதுக்கு முயற்சிக்கிறான், என் பெண்ணோட மதத்தை கடவுளை என் பெண்ணை மதம் மாற்ற முயற்சிக்கிறான்னு சொல்லுங்கள், இல்லை அவன் அரசாங்கத்தால் தேடப்படக்கூடிய குற்றவாளின்னு சொல்லுங்கள். நான் கட்டாயம் 2 பேரையும் என்ன பிரிக்கிறதுக்கு
என்ன வழிவகை உண்டோ அந்த பரிகாரங்களை சொல்வேன். ஆனால் ஒரு மதத்தை மட்டும் காரணம் காட்டி, ஒரு மொழியை மட்டும் காரணம் காட்டி காதலர்களை பிரிக்கணும்னு சொல்கிற விஷயத்துக்கு எனக்கு உடன்பாடு வராது. அதனால் தவறு உங்ககிட்ட இருக்கிறதுனால இதில் நான் எதுவுமே பரிகாரம் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்லும்போது உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் நான் தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதுதான் சொல்ல முடியும். அதனால் நீங்கள் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். எது நல்லதோ அது வெங்கடாஜலபதி நடத்தி கொடுப்பார். நம்புங்கள், நல்லதே நடக்கும். நேர் கேட்டிருந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்தினதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமனுபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, நம்ம ஏதாவது பயம், பதற்றம், ஒரு தாழ்வு மனப்பான்மை, வீட்டில் கெட்டது நடக்குது, நமக்கு எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை அப்படின்னா எங்கேயாவது போயிட்டு ஜாதகம் பார்ப்போம். அப்படின்லாம் கோயிலில் போயிட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். சிவன் கோயிலுக்கு போயிட்டு அடிக்கடி பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியர் அப்படின்லாம் வேற யாராவது ஜாதகம் பார்க்குற இடத்துல ருத்ராட்ச அணியணும்னு சொல்லுவாங்க. ருத்ராட்சத்தில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது, மருத்துவ குணம் நிறையா இருக்குது. அதை நம்ம முன்னோர்கள்லாம் உள்ளுக்கு பயன்படுத்தினாங்க. எப்படி பயன்படுத்துவான்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தூரம் நடந்து போகும்போது, ரொம்ப அசதி இருந்தாலும் சரி, திடீர்னு தண்ணி மாற்றிக்கிட்டு குளிக்கும்போது ஏதாவது சளியிருமல் காய்ச்சல்லாம் வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய நீரை குடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியா பூஞ்சி ஏதாவது உள்ளே போயிட்டு தொந்தரவு பண்ணுவோன்னு அச்சம் இருந்தாலும் அந்த ருத்ராட்சத்தை என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது பாறைக்கல், ஏதாவது கருங்கல்ல நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு உரசி அதை அப்படியே வச்சு நக்கிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. உடலில் மற்ற ஏதாவது இனம் புரியாத நோய்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் விரட்டுவதற்கு ருத்ராட்சத்தை நம்ம உள்ளுக்கு சாப்பிடலாம். ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்டோம்னா உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக பயம், பதற்றம் இருக்காது. தாழ்வு மனப்பான்மை, நெகட்டிவ் தாட் இதெல்லாம் இருக்காது. எல்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, தைரியத்தை கொடுக்கக்கூடியது, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடியது, மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியது. உடலும் மனசும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும்னா ருத்ராட்சத்தை உள்ளுக்கு சாப்பிடலாம். எப்படி சாப்பிடணும்னு இப்போ செய்து காட்டுறோம், பார்க்கலாம். நேயர்களே, உடலுக்கும் மூளைக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய மருந்து எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் ருத்ராட்சம், சுக்குப்பொடி, நாட்டு சர்க்கரை. இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு மருந்து தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ருத்ராட்சம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எல்லார் வீட்லேயுமே ருத்ராட்சம் இருக்கும். பொதுவாக கொஞ்சம் வயதானவங்கள்லாம் இருந்தாங்கன்னா அந்த ருத்ராட்சத்தை நிறைய போட்டிருப்பாங்க, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதே மாதிரி பூஜை அறையில் கண்டிப்பாக ருத்ராட்சம் இருக்கும். ஈஸ்வரன் கோயிலில் போனாலும் ருத்ராட்ச மாலைகள் நிறைய தோரணமாக கட்டி வச்சுருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் இந்த சிவராத்திரி போன்ற நேரங்களில் நம்ம கோயிலுக்கு போனோம்னா இந்த ருத்ராட்சத்தை ஒரு பிரசாதமாக கூட நமக்கு கொடுப்பாங்க. எல்லாருக்குமே வரவங்க எல்லாருக்குமே ஒரு ருத்ராட்சம் கொடுப்பாங்க. அதில் கூட நிறைய பேர் வீட்டில் ருத்ராட்சம் இருக்கும். ஆனால் இதை நிறைய பேர் பயன்படுத்துறது கிடையாது. ஒன்று உடலில் நம்ம மாலையாக போட்டுக்கலாம், அப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைனா இதை உள்ளுக்கும் மருந்தாகவும் பயன்படுத்தலாம். நிறைய பேர் இதை பயன்படுத்துறது கிடையாது. இந்த ருத்ராட்சம் பார்க்கறதுக்கு தான் நம்ம தொட்டு பார்த்தோம்னா நல்லா ஹார்டாக இருக்கும். கல்லில் வச்சு சந்தனம் உரசுற மாதிரி உரசினோம்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் உரசி காமிக்கிறேன். ஒரு சுத்தமான கல்லில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா அந்த ருத்ராட்சத்தை வச்சு நம்ம சந்தனம் அரைக்கிற மாதிரி, சந்தனம் உரசுற மாதிரி உரசினோம்னாலே நல்லா அந்த மாதிரி விழுது மாதிரி வரும். நமக்கு தேவை ஒரு 2 சிட்டிகை அளவு தான், ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் ரொம்ப கம்மியாக அந்த விழுது இருந்தாலே போதும். பார்த்தீங்கன்னா அது நம்ம லேசாக தான் உரசினேன், நல்லா அந்த ருத்ராட்சம் நல்லா கரைஞ்சி வரும், ஒரு விழுதாக வரும். இப்போ இந்த விழுதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மருந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் 200 மில்லி நல்ல குளிர்ந்த தண்ணியை எடுத்துக்கலாம். ரொம்ப சில்லுன்னு ஐஸ் வாட்டர்லாம் எடுத்துக்காதீங்க, சாதாரண தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி தண்ணியாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச அந்த ருத்ராட்ச விழுது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். ஒரு 2 சிட்டிகை அளவு நம்ம எடுத்தோம்னா எப்படி இருக்குமோ, ஒரு சந்தனை போட்டு வைக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எடுப்போம், சின்னதாக கொஞ்சமாக எடுப்போம், அது மாதிரி ஒரு 2 முறை எடுத்தோம்னா போதும். இது கூட 1 சிட்டிகை அளவு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை அப்படியே குடிக்கலாம், நல்லா சில்லுன்னு இருக்கும். இதை சாப்பிட்ட உடனே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். ருத்ராட்சம் இது பஞ்சமுகம் என்கிட்ட இருக்கிறது, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும்.
அதிகமாக வந்து இந்த பஞ்சமுகம் கிடைக்கும். 4 முகம் 3 முகம்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அதில் எந்த ருத்ராட்சம் கிடைச்சாலும் அதில் மருத்துவ குணம் ஒன்று தான். ஏன்னா ருத்ராட்ச மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலை, பட்டை, வேறு, ருத்ராட்சம், இந்த காய் எல்லாத்துலேயுமே நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இந்த காய்ந்த ருத்ராட்சத்தை எடுத்து கொஞ்சமாக நீர் விட்டு நல்லா உரைச்சி உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா நிறைய மருத்துவ குணம் கிடைக்கும். நம்ம உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதில் வந்து டானின் இருக்குது, சஃபன் இருக்குது, ஸ்டீராய்டு இருக்குது, அல்ட்ராய்டு இருக்குது, ஃப்ளவனாய்டு இருக்குது, ட்ரைடெஃபன்ஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம் உடலில் மறைந்து தாக்கக்கூடிய வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை இவற்றையெல்லாம் அழிப்பதற்கும், உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும், தீவிரமான இருமல், தீவிரமான சளி, நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுக்கக்கூடிய காய்ச்சல் இவற்றையெல்லாம் விரட்டுவதற்கும் பயன்படக்கூடியது. இந்த மருந்தை யாரெல்லாம் சாப்பிடலான்னு கேட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்க, பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி பயத்தில் வந்து எழுந்து தூங்க மாட்டாங்க. இரவில் நல்லா தூங்கினே இருப்பாங்க, தூக்கி வாரி போடும், அழுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நிறைய பயந்து அதனால் வரக்கூடிய காய்ச்சல் இருக்கும். அந்த காய்ச்சல் வந்துன்னா விடவே விடாது. மாலை நேரத்தில் காய்ச்சல் நிறையா இருக்கும், நெருப்பு போல் உடல் கொதிக்கும், இரவில் தூங்க மாட்டாங்க, கெட்ட கனவு அந்த மாதிரி எழுந்து அழுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இது போல் ஒரு மருந்து தயார் செய்து ஒரு தேக்கரண்டியோ 2 தேக்கரண்டியோ கொடுத்தீங்கன்னா காய்ச்சலும் போகும், மூளை செல்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும், நல்ல தைரியம் பிறக்கும். மன விரக்தி இருக்கிறவங்க, அடிக்கடி எரிச்சல் வரும், கோபம் வரும், அவங்களும் சாப்பிடலாம். அதே மாதிரி ரத்த அணுக்கள்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ரத்த கட்டிகள் உருவாகி நரம்பு குழாயில் அதுவும் அடைப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ரத்த கட்டிகளை கரைப்பதற்கும், மற்ற கொழுப்பு கட்டியை கரைப்பதற்கும், கொழுப்பு இருந்தால் அவற்றையெல்லாம் கரைத்து ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் பயன்படக்கூடியது. உடல் முழுக்க நன்மை செய்யக்கூடியது. முக்கியமாக தாழ்வு மனப்பான்மை, பயம், பதட்டம் இருக்கிறவங்க, இதய துடிப்பில் ஏற்றத்தாழ்வு இருக்கிறவங்க, நினைவாற்றல் குறைவாக இருக்கிறவங்க, அதிக மறதி இருக்கிறவங்க எல்லோருமே சாப்பிடலாம். நேயர்களே, உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய மருந்து தயார். இதை எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ருத்ராட்சத்தை எடுத்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா ஒரு விழுது பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். சந்தனம் அரைக்கிற மாதிரி அரைச்சி அது ஒரு 2 சிட்டிகை அளவு குளிர்ந்த தண்ணீரில் 200 மில்லி தண்ணீரில் கலந்து அது கூட சுக்கு பொடி, நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து எடுத்தோம்னா இந்த மருந்து தயார். நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போல ஒரு மருந்து தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளங்கை உள்ளங்காலில் அதிகமாக வேர்க்கும். அதுலேயும் வந்து இந்த சின்ன குழந்தைங்க, ஒரு சில ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா அந்த கால் வந்து வழுக்கி விழற அளவுக்கு வேர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே நடக்கும்போது, தரையில் நடக்கும்போது வெறும் காலோடு நடந்தாங்கன்னா வழுக்கி விழுந்துடுறாங்க, கால் அதிகமாக வேர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எழுதும்போதும் வந்து கை வேர்க்கிறதுனால எழுதும்போது நோட்லலாம் வந்து ஈரமாயிடுது, எழுதும்போது அந்த எழுத்துக்கள்லாம் கலையிற அளவுக்கு வேர்வை அதிகமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மனப்பதட்டம் அதிகமாக இருக்கும், பயம் அதிகமாக இருக்கும். முக்கியமாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த பயத்தை போக்கணும், தைரியத்தை வந்து நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கோவை இலையை நல்லா அரைச்சி ஒரு விழுதாக்கி அந்த சாறை மட்டும் நல்லா பிழிஞ்சு எடுத்து உள்ளங்கை உள்ளங்காலில் நல்லா தடவி இரவு நேரத்தில் தடவி விட்டுடலாம். ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி இரவு நேரத்தில் தடவிட்டு படுக்கும்போது ஒரு சிலரோட உடலுக்கு வந்து ஒத்துக்காது, குளிர்ச்சி ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. அந்த மாதிரி குளிர்ச்சி ஆச்சுன்னா பகல் நேரத்தில் கூட ஒரு மணி நேரம் உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும் எங்கே வேர்க்குதோ வேர்க்கிற இடத்துல அந்த சாறை மட்டும் தடவி விட்டுட்டு நல்லா காய வச்சுட்டு அப்புறம் வெதுவெதுப்பான தண்ணீரில் கழுவிட்டு வரலாம். இந்த மாதிரி செய்யும்போது உள்ளங்கை உள்ளங்காலில் அதிக வேர்வை இருந்தால் அது சரியாகும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.